மற்றும் ஒரு வைரல் காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த காணொலி மிகவும் சோகமான ஒரு காணொலியாகத்தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். சுற்றுலா போறது வந்து தப்பு கிடையாது. ஆனா எங்களுடைய சுய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லி எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொண்டுதான் சுற்றுலா போகணும். அது மிக முக்கியமானது. எனவே இந்த காணொலியை பாருங்க, அது குறித்தான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, உலகமே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும், பரவிக்கொண்டும் அதே நேரத்தில் வந்து அதிகமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் காட்சி தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது. இந்த காட்சியானது பாத்தீங்கன்னா மும்பையில புனே நகரத்திலிருந்து லோனாவாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில ஆற்றில் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் வந்து இந்த லோனாவாலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆற்றுக்கு வந்து தனியார் பஸ் மூலமாக வந்து சுற்றுலா வந்து செல்றாங்க. அப்படி சுற்றுலா சென்றவர்களை வந்து அனைவரும் அந்த ஆற்றில் வந்து குளிக்கிறாங்க. அப்படி குளிக்க கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் 5 பேர் மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும் என்பதாக எண்ணி ஆசைப்பட்டு வந்து போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து நடு ஆறுல வந்து இருக்கும் பொழுது வந்து காற்றாற்று வெள்ளம் திடீரென்று ஏற்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் திக்கு தெரியாமல் கடவுளே அல்லா அல்லா என்று கத்திக்கொண்டு அவர்களும் எந்த விதமான வழியும் தெரியாமல் மற்ற பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் வர முடியாமல் மிகவும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், உங்களால் வந்து பதைப்பதைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சி வந்து காணப்படுகின்றது. எனவே 2 சிறுவர்கள் 3 பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் என்பதாக கிட்டத்தட்ட இந்த அனர்த்தம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஏதோ ஒரு பக்கம் வந்து நாங்கள் கரையை அடைந்து விடலாம் என்பதாக துடிக்கின்றார்கள், எண்ணுகின்றார்கள். அருகில் இருந்தவர்களும் அவர்களுடைய உறவுக்காரர்களும் மரத்தினுடைய கிளை தங்களால் முடிந்த ஏதோ விடயத்தை செய்து அவர்களை காப்பாற்றி விடலாம் என்பதாக துடிக்கின்றார்கள், அழுகின்றார்கள். ஆனால் எதுவுமே கை கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட தங்களால் முடிந்த அளவுக்கு போராடியவர்கள் ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த மண்ணோடு மணலோடு அள்ளுண்டு செல்லப்படுகிறார்கள். அப்படி அள்ளுண்டு சென்றவர்கள் கிட்டத்தட்ட 3 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அவருடைய உடலங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிறுவர்கள் இருவருடைய உடல்கள் வந்து கிடைக்கப்படவில்லை. காணாமல் போனவர்கள் என்பதாக வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே காணாமல் போனவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் மரணித்திருக்கலாம் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. எனவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மும்பையில புனே நகரத்தில் வந்து மரணித்திருக்கிறார்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணம் சுற்றுலா அப்படின்ற ஒரு விஷயம் தான். சுற்றுலா போறது எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனா காலநிலை, எங்களுக்கான பாதுகாப்பு, நாங்க எங்க இருக்கிறோம், இந்த இடத்தை பத்தி எங்களுக்கு தெரியுமா என்பதாக தெரிந்து கொண்டு தயவு செய்து நீங்க சுற்றுலா பயணங்களை வந்து மேற்கொள்ளுங்க. எதிர்வரும் காலங்களில் இலங்கையிலும் இப்படியான காலநிலைகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நாங்களும் சுற்றுலா செல்வோம். ஆனால் காற்றாற்று வெள்ளம் அப்படின்றது வந்து எப்போ வரும், எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. எனவே தான் தயவு செய்து பாதுகாப்புக்கு முதலிடம் கொடுத்து நீங்க சுற்றுலா செல்லுங்க. இல்லை இப்படியான அனர்த்தங்களை நாங்களும் அனுபவிக்க வேண்டி வரும். எனவே தான் மிகவும் துக்ககரமான, மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியை, அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு சோஷியல் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும், சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக சென்று சேரும் என்பதற்காக இந்த காணொலியை, இந்த வைரல் காணொலியாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த உயிர் பிரிந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாகவும் நாங்களும் பீப்பிள்ஸ் நியூஸ் சார்பாக வேண்டுதல்களை வைத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.